இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்கின்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு சிறு பெண் அவள் மரித்து போனாள். இயேசு கிறிஸ்துவோட பேசிக்கிட்டு இருக்காங்க குடும்பத்தார். ஆண்டவரே, மகள் மரண அவஸ்தையா இருக்கிறா, நீங்க வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்தா சொல்றாங்க, பிள்ளை மரிச்சு போனா போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை இறந்து போயிட்டு. ஏசோட இல்லை, நான் வரேன்ப்பா, நான் வர்றேன். அந்த சின்ன பிள்ளை கையை பிடிக்கிறார், அவ்வளவுதான். அந்த சிறுப்பெண் எழுந்திருக்கிறதை நான் பார்க்க முடியும். தலித்தாகுமி நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, மற்ற லுக்காலெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா தலித்தாகுமி சிறுபெண் எழுந்திரு, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அந்த பெண் எழுந்திருக்கிறாள். ஒரே வார்த்தை. பெரிய அற்புதம். உங்க வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் இழந்துட்டீங்களா? எல்லாம் இழந்துட்டீங்களா? இல்ல எல்லாம் வழியே இல்லைங்க, சரீரத்துல இந்த வியாதிக்கு வழியே இல்லைங்க, இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க, இயேசுவால முடியும். அவரை விசுவாசிச்சீங்கன்னா அவர் அற்புதம் செய்வார். அவரை விசுவாசிச்சீங்கன்னா அவர் அதிசயம் செய்வார். இயேசுவால எப்பேற்பட்ட காரியத்தை செய்ய முடியும்னா, மரித்த பெண்ணை உயிரோடு எழுப்பின ஒரு ஆண்டவர். அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அவர் அப்படியே மரிச்சு அப்படியே போன தெய்வம் கிடையாது. இன்று உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சிலுவைகளே நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்னும் ஜீவிக்கிறார். இன்னைக்கு உயிரோடு அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற கர்த்தரை நீங்கள் முழுமையாய் விசுவாசித்தீர்களானால் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அப்புறம் முழுமையா நீங்க விசுவாசிக்காதனால உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கல. What about your faith? விசுவாசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அவரை விசுவாசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவன் செய்கிற அதிசயத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் செய்யக்கூடிய அதிசயத்தை பார்ப்பீர்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருவேன். மலை பிரதேசம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஒரு மலை பிரதேசம். அந்த பகுதிக்கு நான் ஊழியத்திற்கு போயிருந்தேன். குதிரைவெட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு, மணிமுத்தாருக்கு மேல அந்த பகுதி இருக்கிறது, அங்க போயிருந்தேன். அப்ப அங்கே ஜெபிக்கும்படியாக ஒரு வயது சேர்ந்தவருடைய வீட்டுக்கு நான் கடந்து சென்றேன். அங்க அவரால் சரியா நடக்க முடியாது, கம்ப ஊனி தான் நடப்பார். ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், கம்ப கீழே போடுங்க, ஏசு அற்புதம் செஞ்சார், நடங்கன்னு. அவ்வளவுதான், கம்ப கீழே போட்டு நடந்துட்டார். 4-5 தடவை வேகமா நடந்துட்டார். கர்த்தர் அற்புதம் செய்தார். என்னுடைய ஊழியத்தில் நடந்த முதல் அற்புதம் அது. அப்படி எந்த அற்புதத்தையும் பார்க்கல. என்னுடைய ஊழியத்தில் நடந்த முதல் அற்புதம், ஃபர்ஸ்ட் மிரக்கல், முதல் அற்புதம். எனக்கு பெரிய ஆச்சரியம். விசுவாசம், விசுவாசத்தோடு கூட சொல்லி பாருங்க, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கூட சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஏன் நீங்க பிரச்சனையை வந்து பேசல? அதான் அப்படி இருக்குது. பேசி பாருங்க. இயேசுவின் நாமத்துல பிரச்சனையை வாழ்க்கை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்துல போராட்டமே வாழ்க்கை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்துல நெருக்கமைய வாழ்க்கை விட்டு வெளியே போ. சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை தானா வெளியே போயிருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் தானா வெளியே போயிருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்க நெருக்கம் தானா வெளியே போயிருங்க. நீங்க பிரச்சனையை பார்த்து பேசவில்லை, அதான் பிரச்சனை. இயேசுவின் நாமத்துல பிரச்சனையை பார்த்து கட்டளை கொடுங்க, அது வெளியே போயிடும். உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்கிறது நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய வாழ்க்கையில அதிசயங்களை நடப்பிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவன் மேல எப்படிப்பட்ட நம்பிக்கையும் விசுவாசத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அவரை முழுமையா நம்புங்க. இந்த குடும்பத்தார் இயேசுவை நம்பல, அவங்க வருத்தப்படுத்தாதீங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால இயேசுவை அற்புதம் செய்தார்.
ஆனால் அதுக்கு பிறகு இயேசு மேல நம்பிக்கை வச்சாங்க. நமக்கு அவர் யாருன்னு தெரியும். இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை பார்த்தவர்கள் யார் நமக்கு அவர் தெரியும். ஆனா ஒரு நம்பி பார்த்து அவர் நம்பி ஒரு ரத்தத்தினால கழுவப்பட்டுமே ஒரு விசுவாசிக்கலன்னா இட்ஸ் a danger. இன்னைக்கு அவரை விசுவாசிங்க, இன்னைக்கு அவரை நம்புங்க, முழுமையுமா உங்க வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுங்க, முழுமையுமா உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற கர்த்தரானவர் என்றும் ஜெபிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவரே எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை நிரப்பிப்பீரா. காத்துக் கொள்ளுகிற தம்முடைய வல்லமையான கரம் காத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை